அனைவருக்கும் வணக்கம். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரன் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துல நடந்துட்டு இருந்த செங்கல் சூளை தான் தேவி சேம்பர்ஸ். இங்க வேலை பார்த்துட்டு இருந்த நபர் தான் சரவணன். வயசு 23. நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர். இந்த சரவணன் 2 நாளைக்கு முன்னாடி அதே செங்கல் சூளையில வச்சு அங்க வேலை பார்த்துட்டு இருந்த வட இந்தியர்கள் 7 பேரால 5 பேர் பீகாரை சேர்ந்தவங்க, 2 பேர் ஒடிசாவை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த 7 பேரால ரொம்ப கொடுமையா அங்க இருந்த செங்கல்லாலேயே மண்டையிலேயே தாக்கி படுகொலை செய்யப்பட்டிருக்காரு. நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன கேள்வி அப்படின்னா, இது என்ன நடந்தது அப்படிங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்த ஏன் எந்த மீடியாவும் எடுத்து பேசல அப்படிங்கிறது ஒரு பெரிய வருத்தமா இருக்குங்க. அந்த சரவண் இறந்து கிடக்கக்கூடிய அந்த இமேஜ பாக்குறப்போ அவ்வளவு கொடூரமா இருக்கு. அதாவது ஒரு காதுல இருந்து ரத்தம் வந்திருக்கு அப்படிங்கிற விஷயம் உறுதி செய்யப்பட்டிருக்கு. அவர் கண்ணு 2 இப்படியே திறந்து கிடக்கு. அதை பாக்குறப்போ ரொம்ப சின்ன பையனா இருக்கப்பல 23 வயசு தான். ஆனா இந்த விஷயத்தை எடுத்து எந்த மீடியாவும் பேசல அப்படிங்கிறது ஒரு பெரிய வருத்தம். என்ன காரணம், ஏன் எந்த மீடியாவும் எடுத்து பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நம்ம தேடி போய் பாக்குறப்போ இந்த நபர் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர். சோ இவர் அடிச்சு கொண்டது நார்த் இந்தியன்ஸ். சோ இதை எடுத்து பேசணும் அப்படின்னா இது ஒரு பெரிய பிரச்சனையா போகும் அப்படின்னு எந்த மீடியாவும் பேசாம இருக்காங்க. நாம் தமிழர் கட்சியை பத்தி நீங்க தேர்தல் நேரங்கள்ல மீடியாவில் பேசாம இருக்கிறது, இல்ல நாம் தமிழர் கட்சி அப்படின்னு குறிப்பிடாம இருக்கிறது அப்படிங்கிறது வேற விஷயம். நீங்க மற்றவைன்னு போட்டுட்டு போங்க, போடாம கூட போங்க, அது பிரச்சனை கிடையாது. இங்க போயிருக்கிறது ஒரு உயிர். அந்த உயிரை ஏன் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த உயிர் அப்படின்னு பார்க்கணும். ஒரு 23 வயது இளைஞர் ரொம்ப கொடூரமா, அதுவும் வட இந்தியர்களால கொல்லப்பட்டிருக்காங்கல்ல, அதை இங்க முக்கிய புள்ளியா எடுத்து அதை இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா பேசலாம்ல. ஆனா யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. இதுவே ஒரு நார்த் இந்தியனை ஒரு 7 தமிழர்கள் சேர்ந்து அடிச்சு கொண்டிருந்தாங்க அப்படின்னா இந்நேரம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மீடியாவும் அந்த விஷயத்தை எவ்வளவு சென்சிட்டிவா ஆக்கியிருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. இந்நேரம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே அந்த இறந்து போன நார்த் இந்தியன் பீகார்காரனா இருந்தா உடனே நிதிஷ்குமாருக்கு போன் போட்டு சாரி எங்க மாநிலத்துல இத மாதிரி நடந்துருச்சு அப்படின்னு கதறி இருப்பாரு. நிதிஷ்குமார் அங்கேருந்து ஒரு டீம் போட்டு 10 பேர் அனுப்பிச்சு இங்க இருக்கக்கூடிய பீகார் மக்கள்லாம் நல்லா இருக்காங்களா, தமிழ்நாட்டுல பாதுகாப்பா இருக்காங்களா அப்படின்லாம் சொல்லி அனுப்பிச்சிருப்பாரு. இதுக்கு முன்னாடியே இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஒரே ஒரு நார்த் இந்தியன் இங்க தமிழர்களால் தாக்கப்பட்டு இறந்தப்போ பீகார்ல இருந்து டீம் வருது, இங்க இருந்து சிஎம் போன் போட்டு சாரி கேட்கிறாரு. இந்த சம்பவம்லாம் நடக்குது. ஆனா தொடர்ச்சியா இங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் வட இந்தியர்களால இந்த சாகடிக்கப்படுற விஷயம் அப்படிங்கிறது நடக்குது இல்ல. அதை இந்த மீடியா பொதுவாகவே பேச மாட்டேங்கிறாங்க. இப்போ இந்த சரவணன் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த நபர் அப்படிங்கிறதுனால சுத்தமா பேசாம இருக்கிறது அப்படிங்கிறது என்னப்பா உங்க மீடியா தர்மம் இவ்வளவுதானா, நீங்க இவ்வளவுதான் உங்களுடைய யோகிதை அப்படிங்கிறது இவ்வளவுதானா அப்படின்னு தோணுது. நாம இந்த நார்த் இந்தியாவில இருந்து வரவங்க எல்லாருமே குற்றவாளி, அவங்க எல்லாருமே மோசமானவங்க அப்படின்னு பொதுவா எல்லாருமே கெட்டவங்க அப்படின்னு வெறுக்கிறவங்க கிடையாதுங்க. பொதுவா நான் அப்படி கிடையாது. எல்லாரும் இவங்களாம் குற்றவாளி தான், தப்பானவங்க தான் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் கிடையாது. ஆனா இங்க இருக்கக்கூடிய நார்த் இந்தியன் அவங்களால, வட இந்தியர்களால தமிழ்நாட்டுல குற்றச்சம்பவங்கள் அதிகரிச்சிருக்கா அப்படின்னா அதிகரிச்சிருக்குதான். அதை நம்ம ஒத்துக்கிட்டே தான் ஆகணும். இப்ப எப்படி நம்ம தமிழ்நாட்டிலேயே தென் மாவட்டங்கள்ல குற்றச்சம்பவங்கள் அதிகமா இருக்கு, திருநெல்வேலி, ராமநாதபுரம், தூத்துக்குடி சைடுல எல்லாம் குற்றச்சம்பவங்கள் அதிகமா இருக்கு அப்படின்னு ஒத்துக்கிறோம்ல. தமிழ்நாட்டிலேயே இங்க முன்ன பின்ன இருக்கு, மற்ற இடங்கள்ல இருக்கிறத விட தென் மாவட்டங்கள்ல அதிகமா குற்றச்சம்பவங்கள் நடக்குது அப்படிங்கிறது ஒத்துக்கிறோம்ல. சோ அதை ஒத்துக்கிற நாம ஒத்துக்கிறோம். ஆனா நார்த் இந்தியன் சைட்ல இருந்து அவங்களால இங்க குற்றச்சம்பவம் அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொன்னாவே அவங்களால அதை ஒத்துக்க முடியல அப்படிங்கிறது நம்ம வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். ஆனா அவங்களால குற்றச்சம்பவம் அதிகரிச்சுட்டு தான் இருக்கு. இந்த சம்பவத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்த தேவி சேம்பர்ஸ் அப்படிங்கிற செங்கல் சூளையில இந்த சரவணன் பக்கத்துல லோக்கல் தான் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காப்புல. கேஷியரா அந்த கணக்கு வழக்கு பாக்குறது, எவ்வளவு செங்கல் இறங்குது, எவ்வளவு செங்கல் வெளியில போகுது, யாராருக்கு எவ்வளவு சம்பளம் கொடுக்குறோம், யாராருக்கு எவ்வளவு சம்பளம், அந்த கணக்கு வழக்கெல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு நபரா இந்த செங்கல் சூளையில இந்த சரவணன் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காப்புல. நாம் தமிழர் கட்சியில கொஞ்சம் ஈடுபாடோட இருக்கக்கூடிய நபர். நாம் தமிழர் கட்சியில பொறுப்புல எல்லாம் கிடையாது, ஒரு உறுப்பினரா அதுல பயணிக்கக்கூடிய நபரா இருந்திருக்காரு. இவரு கணக்கு வழக்கு பாக்குறப்போ ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி அந்த சம்பளம் போடுறதெல்லாம் இருக்குல்ல, இந்த கல்லு ஏற்றி விடுறதுல கொஞ்சம் மறைப்பாங்க, இறக்குறதுல கொஞ்சம் மறைப்பாங்க, அதை மாதிரி சம்பாத்தியம் அப்படிங்கிறத அங்க இருக்கக்கூடிய வேலையாளர்கள் செய்வாங்கல்ல. சோ அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய வட இந்தியர்கள் மொத்தம் 7 பேர் சேர்ந்துட்டு அதை மாதிரி சில விஷயங்கள் செஞ்சிருக்காங்க. சம்பளத்தை நீ அப்படி எழுது, செங்கலை நாங்க இத்தனை தான் ஏற்றி விட்டோம், இத மாதிரி வேலைகள் அப்படிங்கிறது பொதுவா செங்கல் சூளைகள்ல நடக்குமா அப்படின்னா நடக்கும். அது மாதிரிலாம் ஓனருக்கு தெரியாம ஏமாத்துறது அப்படிங்கிறது நடக்கும். அந்த கேஷியரி கைக்குள்ள போட்டுட்டு பண்ணுவாங்க. பட் இந்த சரவணனை அந்த வட இந்தியர்கள் நினைச்ச மாதிரி பிளெக்சிபிள் ஆக்கி ஏமாத்த முடியல. இவர் இல்ல நான் சொல்றபடிதான் கணக்கு போடும் அப்படின்னு சொல்லி அது அந்த பிரச்சனை அந்த தேவி சேம்பர்ஸ் அந்த ஓனர் வரைக்கும் போயிருக்கு. அந்த நேரத்துல ஓனருக்கு தெரிஞ்சிருச்சு நார்த் இந்தியன்ஸுக்கும் இந்த சரவணனுக்கும் இடையில சரியான கிளாஷ் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சரிப்பா நீங்க இருக்காத, ஏதோ பிரச்சனை இருக்கு,
ஏதாவது சண்டையாயிடும், தேவையில்லாம பிரச்சனை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சரவணனை இந்த ஓனருக்கு, இந்த தேவி சேம்பர்ஸ் ஓனருக்கு வந்து கோயம்புத்தூர்ல ஒரு பிரான்ச் அப்படிங்கிறது செங்கல் சூளை இருந்திருக்கு. சோ அங்க போயிட்டு நீ ஒரு வாரம் 2 வாரம் வேலை பாரு, அதுக்கப்புறம் சமாதானம் ஆனதுக்கு அப்புறம் நான் உன்னை இங்கேயே கூப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த சரவணனும் இந்த செங்கல் சூளையில வேலை பார்க்கறதுக்கு தான் ஆர்வமா இருந்திருக்காரு. ஏன்னா வீட்ல இருந்து பக்கம் போயிட்டு வந்துடலாம். இதே கோயம்புத்தூர்ல போய் தங்கணும் அப்படின்னா அதுக்கு தனியா ரூம் எடுக்கணும், அதுக்குன்னு தனியா செலவு இருக்கும்ல. சோ அதே மாதிரி 2 வாரம் அங்க போய் இந்த சரவணன் தங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் இந்த ஓனரே தான் இந்த ஓனர், ஏன் ஓனரேன்னு சொல்றேன் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. இந்த ஓனரே தான் சரவணா நீங்க வந்துரு, ஒன்னும் பிரச்சனை கிடையாது, இங்க ஒரு மிஷின் கூட ப்ராப்ளம் ஆயிடுச்சு, வந்து நீ சரி பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காரு. அதுக்காக தான் கோவையில வேலை பார்த்துட்டு இருந்த சரவணன் வந்து இங்க வந்திருக்காரு. வந்துட்டு மிஷின் ரிப்பேர் அப்படின்லாம் சொன்னாங்கல்ல. சோ அதனால சாயங்காலம் ஒரு 7 மணிக்கு அந்த செங்கல் சூளைக்கு போயிருக்காரு. என்னப்பா 7 மணிக்கு ஒரு கேஷியருக்கு செங்கல் சூளையில என்ன வேலை, இவர் போய் என்ன ரிப்பேர் பண்ண போறாரு, எல்லாம் 5 மணி 6 மணி ஆனா செங்கல் சூளையில வேலையை முடிச்சு வீட்டுக்கு போயிடுவாங்களே அப்படின்னா, இந்த செங்கல் சூளை வந்து 24x7 ஒரு நாளைக்கு 24 மணி நேரமும் ரன் ஆயிட்டு இருக்க செங்கல் சூளை இது. அதனாலதான் இவர் 7 மணி டைம்ல வந்து வீட்டுல அப்பா கிட்ட எல்லாம் நான் போயிட்டு வந்துடுறப்பேன். ஏன்னா கோவையில இருந்து வந்திருக்காரு, வந்த உடனே செங்கல் சூளைக்கு போறப்போ இந்த மாதிரி போயிட்டு வந்துடுறேன், ஒரு வேலை வந்திருக்கு, ஏதோ ரிப்பேர் ஒர்க்னு சொல்றாங்க. இவருக்கு ரிப்பேர் ஒர்க்கும் தெரிஞ்சிருக்கும் போல. கேஷியர் அப்படின்னா ஒரே இடத்த வேலை பாக்குறாங்கன்னா செங்கல் சூளையில ஏதாவது அந்த செங்கல் கட் பண்ற அந்த மிஷின் இருக்குல்ல, அதுல ஏதாவது பிரச்சனை இருந்திருக்கும் போல. சோ அதுக்காக நான் ரிப்பேருக்கு கூப்பிட்டுருக்காங்க, போயிட்டு ஒரு 1/2 மணி நேரத்துல சரி பண்ணி கொடுத்துட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. பட் இங்க வந்த சரவணன் வீட்டுக்கே போகல. நைட்டு ஃபுல்லா வெயிட் பண்ணி பாக்குறாங்க, போன் பண்ணி பாக்குறாங்க அவங்களுடைய அப்பா அம்மா. போன் வந்து சுவிட்ச் ஆஃப். என்ன ஆனாரு பையன் என்னன்னே தெரியல. நைட்டு முழுக்க பதட்டத்தோட பயத்தோட படுத்திருக்காங்க. காலையில 9 மணிக்கு அந்த அப்பா அம்மாவுக்கு ஒரு கால் அப்படிங்கிறது வருது, செங்கல் சூளையிலேருந்து வருது. காலையில காலர் டியூட்டிக்கு வேலைக்கு போன ஒரு நபர் வந்து போன் பண்ணி இது மாதிரி உங்க மகன் சரவணன் வந்து இங்க இறந்து கிடக்காரு, காதுல வந்து ரத்தம் வந்திருக்கு, கண்ணு வீழ்ச்சிய மாதிரி கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து போன் பண்ணி சொல்றாங்க. அந்த அப்பா அம்மா பதறி அடிச்சுட்டு வந்து மகனை பார்த்துட்டு ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு இந்த விஷயத்த வந்து சொல்றாங்க. வெளியில வந்து என் மகன் நைட்டு நல்லா தான் வந்தான், என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படின்னு பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய நாம் தமிழர் அந்த தம்பிகளுக்கு வந்து இந்த விஷயம் பரவ ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இந்த விஷயம் கொஞ்சம் வெளியில தெரிய ஆரம்பிக்குது. ஒருவேளை அந்த சரவணன் வந்து இறந்து போன விஷயம், அந்த விஷயத்த வந்து நாம் தமிழர் கட்சியில இருக்கக்கூடியவங்களுக்கு தெரியப்படுத்தாம இருந்திருந்தாங்க அப்படின்னா இந்த விஷயம் இப்படி ஒரு சம்பவம் நடந்தது அப்படிங்கிறதே தெரியாம போயிருக்கும். தெரியப்படுத்தினதுனால அவங்க வந்து சின்ன சின்ன போராட்டங்கள் நடத்துறாங்க. பையனோட உடலை நாங்க வாங்க மாட்டோம், மருத்துவமனைக்கு உடல் போயிடுச்சு வாங்க மாட்டோம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இந்த விஷயத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னு காவல்துறை போயிட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்றப்போ இந்த நபர் போயிருக்காப்புல. அங்க என்ன வாக்குவாதம், ஆல்ரெடி அந்த கோபத்துல நார்த் இந்தியன்ஸ் நம்ம சொல்லவா வேணும், அந்த கோபத்திலே இருந்திருக்காங்க போல. அப்போ ஏதோ பிரச்சனையானப்போ எல்லாம் ஒண்ணு சேர்ந்து செங்கல்லால இங்க மண்டையில அடிச்சிருக்காங்க. ஆக்சுவலா காதுல இருந்து ரத்தம் வருது அப்படின்னா நம்ம தலையில நம்ம மூளையில இருந்து ரத்த கசிவு ஏற்பட்டது அப்படின்னா காதுல இருந்து ரத்தம் வரும். சோ அதே மாதிரி காதுல இருந்து ரத்தம் அப்படிங்கறத வந்து அடிச்சிருக்காங்க. அந்த நபர் வந்து இறந்து போயிருக்காரு. அந்த சரவணனும் சண்டை போட்ட மாதிரி அவருடைய உடலை பாக்குறப்போ சட்டெல்லாம் கிழிஞ்சு அத மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ 7 பேர் அந்த நபர்களை வந்து அடிச்சு கொண்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் இன்வெஸ்டிகேஷன்ல வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அந்த 7 பேரையும் இந்த சம்பவத்துல ஈடுபட்ட அந்த 7 வட இந்தியர்களையும் கைது பண்ணியிருக்காங்க போலீஸ் அப்படின்னு இதுவரைக்கும் உறுதி செய்யப்பட்டிருக்கு. பட் இதை தாண்டி இது சம்பந்தமான தகவல் அப்படிங்கிறது எதுவுமே கிடைக்கல. இதுல நமக்கு என்ன வருத்தம் என்ன கோபம் அப்படின்னா, அஜித்குமார் திருபுவனத்துல மடப்புறம் கோயில் காவலாளியா இருந்த அஜித்குமார் படுகொலை செய்யப்பட்டதை இந்த மீடியா எப்படி பேசணும், ஒண்ணு தப்பு கிடையாது, அந்த அஜித்குமாருக்கு நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு எடுத்து பேசணும். இன்னும் அதை பத்தி ஏதாவது ஒரு அப்டேட் கிடைக்குது, அந்த கேஸ்ல ஏதாவது ஒரு டெவலப்மெண்ட் நடக்குது அப்படின்னா எல்லா மீடியாவும், எல்லா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும், எல்லா சேட்டலைட் சேனலும் எடுத்து பேசுறாங்க. கவின்குமார் கொலைக்காக நம்ம எந்த அளவுக்கு பதறணும், எந்த அளவுக்கு ஓடோடி வந்து கவின்குமாருக்கு ஆதரவா நின்னோம், இத மாதிரி சம்பவங்கள் இத மாதிரி நடந்துடக்கூடாது அப்படின்னு எந்த அளவுக்கு அதை ஃபிளாஷ் பண்ணி பெரிய விஷயமா பேசணும். ஆனா இங்க இறந்து போயிருக்கிறதும் ஒரு உயிர் தானே, அதுவும் ஒரு சொந்த மாநிலத்துல வெளி மாநில நபர்களால அடிச்சு கொல்லப்பட்டிருக்காரு. இதே சம்பவம் ஒரு நார்த் இந்தியாவில அங்க இருக்கக்கூடிய ஒரு பீகார் பையனை இங்க இருந்து தமிழர்கள் போய் அடிச்சு கொண்டு இருந்தா அது இந்தியா முழுக்க எவ்வளவு சென்சிட்டிவான விஷயமா மாறி இருக்கும். இல்ல இதே தமிழ்நாட்டுல ஒரு நார்த் இந்தியன் அடிச்சு கொல்லப்பட்டிருந்தா அது இந்தியா முழுக்க எவ்வளவு பெரிய விஷயமா மாறி இருக்கும். ஆனா இங்க இறந்து போன நபர் ஒரு தமிழர், அதுவும் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த நபர் அப்படிங்கிறதுனால இந்த விஷயத்த இந்த மீடியா புறக்கணிக்கிறது அப்படிங்கிறது நம்மளால ஏத்துக்கவே முடியல. இந்த அஜித்குமாருக்கு போன உயிரும், இந்த கவின்குமாருக்கு போன உயிரும், இந்த சரவணனுக்கு போயிருக்க உயிரும் எல்லாம் ஒரு உயிர் தான், எல்லாம் யங்ஸ்டர்ஸ் தான். ஆனா அவங்களுக்காக வாய்ஸ் வெளியில கொடுத்த அந்த மீடியாக்கள் இவங்களுக்கு கொடுக்கல அப்படிங்கிறது பெரிய வருத்தமா இருக்கு. நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க இதை எப்படியாவது பெருசா வெளியில கொண்டு வரணும் அப்படின்னு பெரிய முயற்சியை எடுத்துட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி அஜித்குமார் வழக்க பெரிய அளவுல வெளியில வருவதற்கு காரணமா இருந்தவங்க
நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க தான். அப்போ மீடியா சப்போர்ட் அப்படிங்கிறது இருந்தது, நிறைய பேர் வந்து பேசினாங்க. பட் இது அவங்க கட்சி சார்ந்த விஷயம், கட்சி சார்ந்த நபர் அப்படிங்கிறதுனால யாருமே பேசல. பட் நமக்கு கிடைச்ச தகவலை வச்சு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். உங்களால முடிஞ்ச அளவுக்கு இதை மற்றவங்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இறந்து போன சரவணன் அவங்க அப்பா அம்மா அழறத வந்து நம்மளால கண்ணாலேயே பார்க்க முடியல. ரொம்ப பாமர மக்கள் போல 2 பேருமே, அப்பா அம்மா 2 பேருமே மகனை தான் தன்னுடைய வாழ்நாள் கனவா வச்சுட்டு ஒரு அப்பா அம்மா ரொம்ப குறுகிய வட்டத்துக்குள்ள வாழ்வாங்கல்ல, அத மாதிரி வாழ்ந்த அப்பா அம்மா அப்படின்னு நினைக்கிறேன். அவங்க அழுகுறப்போ முடிஞ்சு போச்சு, இறந்து போனது ஒரு உயிர் கிடையாது, நானும் இறந்துட்டேன், என் மனைவி இறந்துட்டா அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க அப்பா அழுகுறாரு. அவ்வளவு ஆதங்கம் அதை பாக்குறப்போ. ஆனா இந்த விஷயத்த மீடியா எடுத்து பேச மாட்டேங்குது, ஒரு உயிருக்காக வந்து நிக்க மாட்டேங்குது அப்படிங்கிறது பெரிய வருத்தமா இருக்கு. நம்மளால முடிஞ்ச அளவுக்கு கொண்டு போய் வெளியில சேர்ப்போம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இதை மாதிரி சமூகத்துல நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க இருக்கீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நான் இங்க உட்காந்து பல விஷயங்கள் எடுத்து பேசிட்டு இருக்கேன். சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புறேன். மறந்துடாதீங்க. நன்றி.